நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள வெங்கட்ராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தினமும் ஒரு வேளை அல்லது 2 வேளை குளிக்கும் பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. குளித்து குடின்னு ஒரு பொன்மொழி இருக்கு. குளிப்பது என்பது நமது உடலை சுத்தபத்தமா வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்காகவும் தாங்கிறத நாம் எல்லாரும் அறிவோம். ஆனால் நம்மில் பலரும் எதற்காக குளிக்கிறோம் என்பதை தெரிஞ்சுக்காமலேயே கடமைக்கு அல்லது கடனுக்குன்னு இந்த வேலையை செய்கிறாங்க. குளிப்பது என்பது அழுக்கு போகவா? நிச்சயம் அது மட்டும் கிடையாதான். சரி, பிறகு எதற்காக குளிக்கிறோம்னு ஒரு கேள்வி கேட்பீங்களே. குளியல் என்றால் குளிர் வித்தல்னு பொருளாம். குளிர் வித்தலே மருவி குளியல் ஆயிடுச்சு. மனித இனத்துக்கு வரக்கூடிய நோய்களில் 75% நோய்களுக்கு காரணமே அதிகப்படியான உடல் வெப்பம்தான். இரவுல தூங்கி காலையில் எழும்போது நமது உடலில் வெப்ப கழிவுகள் தேங்கி இருக்குமா. காலை எழுந்ததும் இந்த வெப்ப கழிவை உடலில் இருந்து அகற்றுவதற்காக குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம். எல்லாருமா குளிர்ந்த நீரில் குளிக்கிறாங்க? பெரும்பாலானவர்கள் வெந்நீரைத்தான் பயன்படுத்துகிறாங்க. ஆலங்குடி மகாஜனம் வெங்கட்ராமனையா, ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை குளிக்கிறீங்க? வெந்நீர்லையா பச்சை தண்ணியிலையா? வெந்நீரில் குளிக்க வேண்டாம்ங்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், சனி நீராடுறோம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமே, அப்போ மட்டும்தான் வெந்நீரை பயன்படுத்தணுமா. மற்ற நேரங்களில் குளிர்ந்த நீரைத்தான் உபயோகிக்கணுமா. குளிர்ந்த நீரையும் அப்படியே மொண்டு தலைக்கு ஊற்றக்கூடாதுங்கிறாங்க. தண்ணியை முதல்ல காலில் தான் ஊற்றணுமா, பிறகு முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி, இறுதியாக தலை. ஏன் இப்படி காலிலேருந்து தான் ஆரம்பிக்கணும்? காலிலேருந்து ஊற்றினா தான் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி கண் காது வழியாக வெளியேறுமா. நேரடியாக தலையில் ஊற்றினா வெப்பம் கீழ்நோக்கி போய் வெளியேற முடியாமல் உடம்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குமா. நமது முன்னோர்கள் எப்படி எங்கே குளிப்பாங்க தெரியுமா? அந்த காலத்துலலாம் கிணத்தாங்கரை, ஏரி, குளம், ஆற்றுல தான் குளிப்பாங்க. குளத்தில் படிகள் இருக்கும், ஒவ்வொரு படியாக இறங்குவாங்க. காலில் இருந்து மேல் நோக்கி குளிரும். வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி இறுதியில் தலை முங்கும்போது கண் காது வழியே வெப்பக்கழிவு வெளியேறிடும். குளத்தில் இறங்கும்போது பெரியவர்கள் குளிக்கிறதுக்கு முன்னால் உச்சந்தலைக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து தீர்த்தம் மாதிரி தெளிச்சிட்டு தான் இறங்குவாங்க. இது ஏன்? உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது, சிரசு எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கணும். அதனால தான் உச்சியில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டா குளத்தில் இறங்கும்போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் சிரசை தாக்காமல் காது வழியாக வெளியேறிடும். வெங்கட்ராமனையா, முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஓர் அர்த்தம் உண்டுங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஈரத்துணியோடு இருப்பது நல்லது. பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடியே போயிடும்னு ஒரு நம்பிக்கை. புத்தி பேதலிப்பு கூட சரியாயிடுங்கிறாங்க. குளிக்க மிக உகந்த நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னால். குளிக்க மிகச் சிறந்த நீர் பச்சை தண்ணீர். குளித்தல் என்பது குளிர்வித்தல்னு நாம் புரிஞ்சுக்கணும். உடம்பை குளிர்விக்கணும். அழுக்கை நீக்குவது மட்டுமல்ல, இயற்கை கொடுத்த இந்த உடல் மீது நமக்கு அக்கறை இருந்தால் மாற்றிக்கொள்ளணும். எதையும் ஒரு முறை வரையோடு செய்யணும். ஏனோதானோன்னு ஒரு வேலையை செய்யக்கூடாது. சுத்தம்தான் சுகம் தரும், சுத்தம்தான் சோறும் போடும் என்பதை மறந்துடாதீங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.